மக்களே, ஒன்று ஒன்று எத்தனை அப்படின்னா நம்ம வந்து 2 அப்படின்னுவோம். இல்லை இல்லை, 1 1 3 அது எப்படி வரும் இப்படி அப்படின்னு ஒருத்தர் சண்டை பிடிச்சான் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இப்போ உங்கள் கூட வந்து ஒரு 4 நீங்கள் இன்னொருத்தன் சண்டை பிடிக்கிறீங்க. அப்போ 1 1 அப்படின்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க 2 அப்படின்னு. அப்போ கூட இருக்கிறவன் இல்லை இல்லை 1 1 3 அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அந்த ஆர்கியூமெண்ட் எப்படி பண்ணுவீங்க? சரி, கூட இருக்கிறவங்க கிட்ட ஒரு 4-5 பேரை கொண்டு வந்து சொல்றீங்க. அப்ப அவங்க வந்து ஏப்பா 1 1 2பா அது சரிதானேப்பா அப்படின்னு நினைக்கலாம். இல்ல 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 1 1 2 அது நீ எப்படி சொல்வ? அடே இது அது 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 அப்படித்தான்டா, 1 1 2 தான்டா, அப்படித்தான்டா இது என்ன? இல்ல இல்ல எப்படி எப்படி சொல்லலாம் 1 1 3 அப்படின்னு போனா என்ன முடிவு? நீங்க எத்தனை பேரை கொண்டு வந்தாலும் அவன் அதே தான் சொல்லி கொண்டிருப்பான். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து அருண் பிரசாத் அப்படின்றவர். ஸோ அவர் வந்து அதைத்தான் பண்ணி கொண்டிருக்காரு. அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. உங்ககிட்ட வந்து ஒருத்தன் வந்து 1 1 அப்படின்னீங்க, நீங்கள் 2ன்றீங்க, அவன் 3ன்றான். சரி, நீங்கள் ஒரு 4-5 பேரை கொண்டு வரீங்க, அவங்க கிட்ட கேட்குறீங்க, அவங்களும் நீங்கள் சொன்னது கரெக்டு, அடே 1 1 2டா, இல்லை இல்லை 1 1 3 இது அநியாயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? அதைத்தான் இந்த அருண் பிரசாத், அப்புறம் அருண் பிரசாத் சேர்த்து வச்ச சில மண்டே கழுவிட்டான். நேற்றே வந்து நான் வந்து நேற்று ஒரு வீடியோ இப்போ இன்னைக்கு இதற்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பக்காவா இந்த அருண் பிரசாத் வந்து ஒரு சைகை பண்ணான்ல, அவனுக்கு அந்த வீக்கெண்ட் ரோஸ்ட்டுக்கு அப்புறமே அந்த மெடிக்கல் ரூமுக்குள்ள போன சீசன் 7 அர்ச்சனாக்கு தகவல்கள் போன மாதிரி அவனுக்கு நிறைய போயிருக்கு. அவனுக்காகத்தான் இந்த டாஸ்கே வந்து கொடுக்கப்பட்டது போல இருக்கு. ஆனா என்ன செய்யறது, அருமையான ஒரு டாஸ்க்கு. குரங்கு கையில மாலையை கொடுத்தா என்ன நடக்கும்? அந்த மாலையோட கதை முடிஞ்சு அப்ப அருண் அதைத்தான் பண்ணி கொண்டிருக்காரு. இன்னைக்கு வந்து லைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அந்த டாஸ்க் அறிவிச்சு ஆடைகள் வந்ததுக்கு அப்புறமே அவருடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை ஸ்ட்ரைக் அப்படின்னு. பொதுவா தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்றது எதுக்கு பண்ணுவாங்க? நியாயமா அவங்களுக்கு ஏதாவது வேணும், போனஸ் வேணும், அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அது வேலை நடந்து கொண்டிருக்கக்குள்ள பல நாட்களுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் வந்து பண்ணுவாங்க. ஒரு பூஜை போட்டதுக்கு அப்புறம், ஒரு தொழிற்சாலை திறந்து பூஜை போட்டு அடுத்த செகண்டே ஒருத்தர் ஸ்ட்ரைக் பண்றதை பார்த்துருக்கீங்களா? அது இந்த ஆள் தான், அருணே. சரி, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறபடியும் தீபக் வர்சஸ் அருண், முத்துக்குமரன் வர்சஸ் அருண் அப்படின்னு நீங்க ப்ரொமோல பாத்தீங்களா 2 1. அதுல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து தீபக் மேல எந்த ப்ராப்ளமே இல்லை. இவன் தான் வாண்டட்டா வந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறான். அருணை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 விடயம் இருக்கு. ஒன்று வந்து இந்த எஜமான் படத்துல இளவு வீடா இருந்தா நான் தான் அங்க அதான் இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா நான் தான் அங்க மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு இந்த நெப்போலியன் சார் வந்து எஜமான் படத்துல சொல்றாருல ஒரு டயலாக், அதுதான் இவனை பொறுத்த வரைக்கும் இவன் தான் வின்னர், இவன் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கான். அப்ப வீக்கெண்ட் யாருக்காவது ஒரு பாராட்டு கிடைச்சாலோ இல்ல யாராவது ஒரு இதா இருந்தாலோ அவனுக்கு பிடிக்காது, அவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவான். 2 வந்து இவனை எதிர்த்து யாருமே வந்து பேசக்கூடாது, பேசுனா வந்து வன்மத்தை கொட்டி தீட்டுருவான். இவ்வளவு நாள் முத்துவ பண்ணா. இப்போ வந்து தீபக் அவர்கள் வந்து அந்த வீக்கெண்ட்ல வந்து தீபக்கு கிளாப்ஸ் கிடைச்சது 1. 2வது வந்து தீபக் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு அவர் செஞ்சு காட்டு சொல்லியிருப்பாரு. அந்த டாஸ்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. வேற லெவலில் காண்ட் ஆகிட்டான். அப்போ அதை வச்சு அந்த அடி வாங்கின நாய் வந்து அந்த கடிக்காம விடாதுன்னுவாங்கல்ல, அது மாதிரி இவன் குறைஞ்சு கொண்டிருக்கான். அதான் காலையில் நடந்தது. தீபக் பேசாத வார்த்தைகளை அவர் வேற ஏதோ மீனிங்ல சொன்ன விடயத்தையெல்லாம் அதுதான் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ண நினைக்க கூட நானே வியந்து போட்டேன். இப்போ என்ன தைரியத்தில் அவன் பண்றான் அப்படின்றது அது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா அத்தனை பேர் பாக்குறாங்க. அது அப்ப தீபக்கோட கன்வர்சேஷனும் இவனோட கன்வர்சேஷனும் அவங்க வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்ப தீபக் சொல்லாத வார்த்தையை எப்படி ட்விஸ்ட் பண்றான் அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வார்த்தை அப்படியே ட்விஸ்ட் பண்ணியிருப்பான். சரியா? இது 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 வந்து அத்தனை பேர் சாட்சி இருக்காங்க, கேமரா இருக்கு, வெளியில மக்கள் இருக்காங்க. இவ்வளத்துக்கு போன வாரம் விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட அடி வாங்கிட்டான், பயங்கரமா அடி வாங்கிட்டான், வச்சு செஞ்சிட்டான். அதுக்கப்புறம் ஒருத்தன் இப்படி பண்றான்னா என்ன தைரியம்? ஏன்னா வெளியில ஒரு பிஆர் அக்கா இருக்காங்க. போன சீசன் அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க, இப்படி பித்தலாட்டம் பண்ணித்தான், பக்காவா பித்தலாட்டம் பண்ணித்தான். அந்த தைரியம் தான். சரிங்களா? ஏன்னா அப்படி மக்கள் சப்போர்ட் இருந்த பிரதீப்பே வெளியில அனுப்பி போட்டு அந்த ஆளோட பேரை வச்சே டைட்டில் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆளையே போய் பார்க்காம அந்த ஆளுக்கு அகேன்ஸ்டாவே கமெண்ட் பண்ணி போட்டு இப்போ முத்துக்கு அகேன்ஸ்டா கமெண்ட் பண்ற ஆள் தானே அர்ச்சனா. அப்ப அந்த தைரியம் வரும் இல்ல, அதுதான் இவருடைய அந்த கேவலமான ஆட்டத்துக்கு முக்கிய காரணம். ஸோ தீபக் வர்சஸ் அருணன் வரைக்கும் தீபக் மேல எந்த பிள்ளையும் இல்லை, இந்த கோமாளி மேல தான் பயங்கரமான பிள்ளை. சரிங்களா? 1. 2வது விடயம் அருண் வர்சஸ் முத்துக்குமரன் அந்த நீங்க 2வது ப்ரோமோல பாத்தீங்கல்ல, அது முத்து மேல எந்த பிள்ளையுமே இல்லை.
ஏன்னா பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் மேனேஜர்ஸ் வந்து எந்த ரூல்ஸுமே வந்து அவங்க வந்து வைக்கலாம். ஸோ ஒரு ஒர்க் நடக்கக்குள்ள பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் வந்து தனித்தனியாக போடல, அந்த பவரை மேனேஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜர்ஸ் வந்து கேன் மேக் எனி ரூல்ஸ். சரிங்களா? மேனேஜர்ஸ் வந்து சூஸ் பண்ற தொழிலாளர்கள் அந்த சைக்கிள் பெடல் பண்ணணும். இப்போ குக்கிங்குக்கோ இல்லை ஒர்க் நடக்கிறதுக்கோ வீட்டுக்குள்ள இதுக்கு வந்து அது வந்து பண்ணணும் அப்படின்றது. ஸோ முத்துவோட பாயிண்ட் வந்து கரெக்ட். ஸோ பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் படி தான் முத்துக்குமாரன் பேசுறாரு. ஆனா இங்க அருண் என்ன பண்றான், இந்த சிவகுமாரோட பொம்மைக்கு பண்ணான்ல, ஜெஃப்ரியோட பொம்மையை கொண்டு போய் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா போய் வச்சான். போன வாட்டி மஞ்சரி அவர்கள் டெவில் டாஸ்க்ல டெவில் மாதிரி பண்ணைக்குள்ள இல்ல ஏஞ்சல் மாதிரி பண்ணிருக்கணும் அப்படின்னா, இங்க வந்து என்னன்னா பிக் பாஸோட ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா இவன் ஒரு ரூல்ஸ் போடுறான். அப்ப முத்து வந்து கரெக்டா தன்மையா தான் வந்து பேசினாரு. ஆனா இவன் வந்து பாவித்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க. முத்துவை பார்த்து உனக்கு வாய் மட்டும்தான் இருக்கு, மவுத் பீஸ், வேற என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு பர்சனல் அட்டாக், ட்ரிகர் பண்றது என்னவாங்கல்ல, மொக்கிங் பண்றது என்னவாங்கல்ல, இதைத்தான் வந்து இவன் வந்து பண்ணான். ஆனா அப்படி இருந்து முத்துக்குமார் அவர்கள் அவருடைய தன்மையை வந்து அவர் இழக்கல. அவர் அழகா கரெக்டா டாஸ்கோட தான் பேசி கொண்டிருந்தாரு. இங்க தீபக் வர்சஸ் அருண் அப்படின்னு வரைக்குள்ளையும், முத்துக்குமரன் வர்சஸ் அருண் வரைக்குள்ளையும், முத்துக்குமரனும் சரி தீபக்கும் சரி அந்த டாஸ்க் அந்த பிக் பாஸ் ஷோ ரிலேட்டடா தான் பேசுறாங்க. பிக் பாஸோட ரூல்ஸ் படி தான் வந்து பேசுறாங்க. அதுல முக்கியமா முத்து அவர்கள் பிக் பாஸ் போட்ட ரூல்ஸும் சரி, அந்த டாஸ்க்ல அவர் என்ன கேரக்டர் பண்றாரு, எதிரில இருக்கிறவன் என்ன கேரக்டர் பண்றாரு அப்படின்றத வச்சுதான் முத்துக்குமரனோட வார்த்தைகள் வந்து வாயில இருந்து வெளியில வருது. வார்த்தைகளும் சரி நடத்தைகளும் சரி, முத்து அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கான்டெஸ்டா அந்த ரூல்ஸுக்கு எப்படி இருக்கணும், அந்த வீக்ல நடக்கிற டாஸ்க்ல பிக் பாஸ் என்ன ரூல்ஸ் போட்டாரு, இவருடைய கேரக்டர் என்ன, இதுல இருக்கிறவருடைய கேரக்டர் என்ன, அதன்படிதான் முத்துக்குமரன் பேசுறாரு, நடக்கிறாரு, பண்றாரு. ஆனா அருண் அப்படின்றவர் இந்த பிக் பாஸ் ஷோவை தாண்டி, கொடுக்கப்பட்ட டாஸ்கை தாண்டி, பிக் பாஸ் போட்ட ரூல்ஸை தாண்டி அவரா ஒரு ரூல்ஸை போட்டுட்டு தனி மனித தாக்குதல், பர்சனல் அட்டாக் வந்து பண்ணி கொண்டிருக்காரு. ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் வீக் ஆக்க முடியுமோ அதை வந்து பர்சனலி போய் அவங்களுடைய லைஃபோட, அவங்களுடைய ஏழ்மை, அவங்களுடைய திறமை, அவங்க எதன் மூலம் இந்த ஷோக்கு வந்தாங்க அப்படின்ற இதில் அட்டாக் நடக்குது. இது வந்து எந்த ஷோலையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இதைத்தான் அருண் பண்றாரு. ஸோ ரெண்டாவது ப்ரோமோல வந்தது லைவ்ல முடிஞ்சுது. அது முத்து மேல எந்த பிள்ளையுமே இல்லை, இந்த டப்புக்கு டப்பா அருண் மேலதான் தப்பு. சரிங்களா? இதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதுவே நினைச்சு பாருங்க, இப்போ ஜூலி போன்ற நபர்களோ இல்ல சாச்சனா போன்ற நபர்களோ இதை வந்து பண்ணியிருந்தா ஈஸியா வந்து அவங்கள ரெக்கார்ட் கொடுத்து கூட வெளியில் அனுப்பியிருப்பாங்க. ஆனா அருண் அப்படின்ற நபருக்கு உள்ளுக்குள்ள செல்வாக்கு இருக்கு. ஸோ வெளியில பிஆர் அக்கா இருக்காங்க. ஸோ அருண், சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்கெல்லாம் சேம் கேட்டகரி. அதனால அவங்க தைரியமா எதுவுமே பண்ணுவாங்க. ஹோஸ்ட மதிக்காத 3 பேருன்னா இந்த 3 தான், அருண், சௌந்தர்யா, ஜாக்லின். அப்ப அவங்களுக்கு ஹோஸ்ட் மேலேயே பயம் இல்லை. ஸோ இது வந்து மக்கள் செல்வன் அவர்கள் கண்டிப்பா ரெட் கார்டை கொடுத்து அனுப்பியிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா போன வாரம் மக்கள் செல்வன் அவங்கள வச்சு செஞ்சதுக்கே ஆடி போயிருக்குது விஜய் டிவி. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூட ரெட் கார்டெல்லாம் சான்ஸே இல்லைம்மா. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து முத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ முத்துக்குமரன் நம்மளை போல மக்களை நம்பித்தான் அவர் உள்ளுக்குள்ள இருக்கார். அவருடைய நேர்மை, அவருடைய திறமை, அதுக்கு மக்கள் கொடுக்குற பரிசு தான் முத்துவோட ஆயுதம். சரிங்களா? கடவுள் சக்தி, மக்கள் சக்தி தான் முத்துக்கு துணை. ஆனால் இந்த அருண் அப்படின்றவர் அவருடைய பணக்கார இது, அவருடைய அதிகார பலம், அதில் தான் ஆடிக்கொண்டிருக்காரு. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் அருண். நன்றி.